என்ன ஒண்ணு இப்படி அறகுறையா அவன் கட் பண்ணி பரப்புறதுக்கு, எந்த வெப்சைட்டே தெரியாம அவன் திணறிட்டு இருப்பதுக்கு ஒண்ணு பண்ணிருக்கலாம். எல்லா தாவேக்காரனும் பார்ப்பது சாட்டையத்தான். விஜயில தொடங்கி, ஆதவர்ஜனா தொடங்கி, நிர்மல்குமார் தொடங்கி, புஷியில தொடங்கி, சாயந்தரம் 6 மணிலிருந்து 10 மணி வரைக்குள்ள சாட்டையில என்ன வீடியோ வரும், இன்னைக்கு என்ன கண்டென்ட் தான் காத்திருக்காங்க. மொத்த தாவேக்காவும் கீழே தான் காத்திருக்கு, கமெண்ட் கீழே தான் உட்காந்துருக்காங்க. மொத்த பேரும் சாட்டையில அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்க்கறது சாட்டையை தானே. எப்படி நீங்க வந்து நெட்ல வெளியிடலாம்? எனக்கு அதான் உங்க மேல வருத்தம். நீங்க போய் அவன்கிட்ட போய் வெளியிட்டதுக்கு என்கிட்ட கொடுத்துருந்தா அழகா போட்டு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி அந்த படத்தையும் உங்க கட்சிக்கு கொடுத்துருப்பேன். எனக்கு ஒத்த பைசா வேண்டாங்க, நான் வெளியிட தயாரா இருக்கேன். நான் ஒன்றும் கல்லஞ்சக்காரன் கிடையாது. நான் அந்த படத்தை பத்திலாம் எதுவுமே விமர்சனம் பண்ண மாட்டேன். படத்தை அழகா சாட்டில் வெளியிடுறேன், ரெவன்யூ அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொன்னேன். அந்த கோரிக்கை நீங்க நிராகரிச்சிருக்கீங்க. அப்ப ஏன் மேல உங்களுக்கு ஒரு வன்மை இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கலங்க. நான் என்னதான் உங்களுக்கு விமர்சனம் பண்ணாலும் நீங்க என் மேல அன்பு காட்டிருக்கணும். என்ன இப்ப நீங்க வெறுத்ததுனால தான் சாட்டைக்கு தராம எவனோ ஒரு லூசு பயில கொடுத்து வேலை வச்சிருக்கீங்க. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். விஜயோட ரசிகர்கள்லாம் நாங்க இந்த படத்தை பார்க்க மாட்டோம், சீ சீ சீரன நீச்சி சீ சீ சீரன நீச்சி அப்படின்னு சொல்லி கண்ணை முடிச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த படத்தை நாங்க நெட்ல வந்து பார்க்க மாட்டோம், ஐயோ எங்களை காட்டாதீங்க, இந்த ட்விட்டர் நாங்க பார்க்கல, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நாங்க பார்க்கல, நாங்க பார்க்க மாட்டோம், நாங்க எங்க தளபதி படத்தை தியேட்டர் தான் பாப்போம்ன்றாங்க. இனி வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்ன, எல்லாத்தையும் தான் போட்டு உடைச்சிட்டாங்களப்பா. இந்த சீனை பாரு. ஒருத்தெல்லாம் ஜனநாயகன் அப்படின்னு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அந்த ஐடியில 5 நிமிஷத்துக்கு கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த அணில் குஞ்சுடைய குட்டி நெஞ்சும் என்ன பாடுபடும், அதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. கொடுத்த பில்டப் எல்லாம் இந்த படம் மட்டும் தியேட்டருக்கு வந்துச்சு, பிளாஸ்ட் அப்படின்னாங்க. கடைசியில பார்த்தா படம் வந்த பிறகு பிளாஸ்ட் ஆகல, படமே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. படா விஜய்.